ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். எத்தனையோ விதமான தலைப்புகளில் தேவனுடைய வார்த்தைகளை இந்த காணொளி மூலமாய் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உலக பிரகாரமாய் என்னோடு சிநேகிதங்களை கொண்டிருக்கிற பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். மூத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு, தலைவர்களுக்கு, சக ஊழியர்களுக்கு இந்த செய்தியை நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நான் உங்களுக்கு இந்த காணொளி பதிவை அனுப்பியிருக்கிறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரீர் இன்றைக்கு எந்த வசனத்தை நான் தியானித்து பார்வையாளர்களுக்கு இதை நான் அனுப்பணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அந்த வேத பகுதியை தான் நான் எடுத்து தியானித்து ஜெபத்தோடு உங்களுக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு இந்த பதிவு அப்படி அல்ல. இது எனக்கு அன்பாய் தேவனால் சிநேகிக்கக்கூடிய ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, பாஸ்டர் இந்த தலைப்பில் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னான். எனக்கும் அது சரி அப்படின்னு பட்டுச்சு. அவர் யார்? தேவனால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட, தேவ ஊழியரால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் என்கிற பாலு. மலேசியா தேசத்தில் ஒரு கனரக வாகனத்தை, மலேசியாவிலிருந்து தாய்லாந்து, பேங்காங் போன்ற பல நாடுகளுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனத்தை ஓட்டுகிற ஒரு சகோதரர், ஒரு திருச்சபை விசுவாசி. ஆனால் அவரிடத்தில் நான் பார்க்கும் பொழுது தேவன் அவருக்குள்ள நிறைய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் இன்னும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரலை. அவரோடு கூட பேசும் பொழுதெல்லாம் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள், வெளிப்பாடுகள், ஆழமானவைகளை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அவர் எனக்கு தொடர்பு கொண்டு, பாஸ்டர் நான் இப்போது கனரக வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். திடீர்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம், அதாவது தேவனை நாம் யார் என்று அறிந்து கொண்ட பிறகு தான் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து ஏதோ ஒரு சபையில் நாம் சேர்க்கப்பட்டு அங்கே அந்த பாஸ்டர் மூலமாய் வழிநடத்தப்படுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் யார் என்று அறிந்த பிறகு, சபையில் ஒரு விசுவாசியாய் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு, மறுபடியும் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர்கிறோம், பெறுகிறோம். எதற்காக? தேவன் யார் என்று அறியாத பொழுது யாரோ ஒருத்தர் மூலமாய் ஒரு டிவியில் அல்லது ஒரு தெரு பிரசங்கத்தில் இல்லை கைப்பிரதியில் புத்தகத்தில் எப்படியோ சகையு மாதிரி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். காட்டத்தி மரத்தின் மேலே அவன் ஏறி நின்று பார்த்தான். அதுபோல் எப்படியோ யார் மூலமாகவோ நாம் இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டோம். ஆனால் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு, விசுவாசியான பிறகு
நாம் ஏன் தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், அதை குறித்து எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு, ஒரு தாக்கம் கிடைத்தது. பாஸ்டர், நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் எனக்கும் ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். நான் ஆழமாய் பிரசங்கம் பண்ணினோம்னா மணிக்கணக்கில் ஆகும். ஒரு சில வசனங்களை நான் இதுக்கு ஆதாரமாக சொல்லி, எனக்கு அன்பாக இருக்கிற சகோதரர் பாலு அவர்களுடைய இருதய வாஞ்சை, அந்த வேதத்தின் மீது, சத்தியத்தின் மீது அளப்பரிய அளவுக்கு அவருக்கு இருக்கிற அந்த தாக்கத்தை நான் மதித்து, நான் இந்த காணொளி மூலமாய் மற்ற எல்லாருக்கும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை என்னுடைய அறிவின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் லேட்டாக முடிக்கலாம், கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. அந்த அன்பு சகோதரர் பாலு அவர்கள் சொன்னார்கள், ஏன் தேவனை நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு சபைக்கு வருகிற விசுவாசிகள், அவள் அழகாக சொன்னார், ரொம்ப புரிதல் உள்ள அறிவுள்ள மனுஷனாக அவர் காணப்படுகிறார், மாற்றம் இல்லை. இன்றைக்கி சபையில் ரட்சிக்கப்பட்டு வருகிற விசுவாசிகள் தேவனை எதற்காக அவர்கள் தேடுகிறார்கள், துதிக்கிறார்கள், அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறது மாதிரி நம்மளுடைய கடனையெல்லாம் அவர் அடைக்கவும், நமக்கு வேண்டிய பொழுதெல்லாம் அவர் பணம் கொடுக்கிறவராகவுமே எண்ணி அதற்காக தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் சபைக்கு வருகிறது. இல்லை என்று என்னால், உங்களால் கூட மறுக்க முடியாது. இன்னும் சில கூட்டம் எதுக்கு தேவனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள்னா, சரீரத்தில் வியாதி, பயங்கரமான வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியாகும். அப்போ தேவனை தேடினோம்னா, தேவனை அறிந்து கொண்டா அவர் சுகம் கொடுத்துடுவார். அதனால் இயேசுநாதரை ஒரு டாக்டராய், ஒரு கம்பவுண்டராய், ஒரு நர்ஸாகவே பார்த்து அதற்காக தேவனை, இப்படி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வேலை இல்லாதவங்களுக்கு வீடு, கல்யாணம் ஆகாததுக்கு பொண்ணு புரோக்கரு, வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட்டு, இப்படி எதுக்கோ தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. பாஸ்டர், மெய்யாகவே இதற்காக தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? அதை தாண்டி வேறு எதுவும் இல்லையா? ஆனால் என் மனசில் தேவனை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய திட்டங்களை, அவருடைய சித்தங்களை, அவருடைய இரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் என்று சொன்னார். வாட் ஏ பியூட்டிஃபுல் விஷன்! எவ்வளவு அழகான தரிசனம், ஒரு அகண்ட பார்வை அன்பு சகோதரர் பால் அவர்களுக்கு கிடைத்திருக்கு பாருங்கள். மெய்யாகவே நான் ஆச்சரியப்பட்டேன் அவருடைய ஞானத்தை குறித்து. இல்லை, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வெளி தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு, பொன் பொருள் எடுத்துக்கிட்டு வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனந்த ஞானத்தை சாலமோனுக்கு இறைவன் கொடுத்தார். இந்த பாலு சகோதரர்களுக்குள்ளும் பாருங்கள், அவருக்குள்ளே அந்த ஒரு ஞானம் எப்படி கிரியை செய்தது பாருங்கள். அதுக்கு பேர் தான் ஞானத்தின் ஆவி என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் இந்த ஞானத்தை ஆவி கொடுத்தார் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. சரி, இருக்கட்டும். பிரியமான இந்த காணொளி பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சபையில் நம்ம சேர்ந்த பிற்பாடு தேவனை எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரன் சொன்னதையே நான் ஆரம்பமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய இரகசியம் என்ன, இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ளாமல் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு
நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள், ஆராய்ச்சி பாருங்கள், தியானித்து கூட பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் ரொம்ப நேரம் எடுத்து பேசலாம், ஆனால் நான் கொஞ்சம் தொட்டுட்டு போகிறேன். பட்டணத்தை அழிக்க வேண்டிய சூழ்நிலை தேவனுக்கு இருக்கிறது. அப்போ நீதிமானாகிய ஆபிரகாம் அந்த பட்டணத்தில் துன்மார்க்கர்களோடு நிறைய அல்லது கொஞ்சம் நீதிமான்கள் இருக்கும்போது அவர்களும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவனிடத்தில் அவன் பேசுகிற பொழுது இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பிரியமான ஊழியர்களே, விசுவாசிகளே, சபை மூப்பர்களே, எல்டர்ஸ், லே ப்ரீச்சர்ஸ், ப்ரேயர்ஸ் அண்ட் லீடர்ஸ், தாகமாக இருக்கிறவங்களே, சத்தியத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களே, எதற்காக தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் என்ன இந்த உலகத்தில் செய்ய போகிறார், அவர் என்ன இந்த உலகத்தில் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமோஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ஆமோஸ் அந்த தீர்க்கதரிசியினுடைய எழுத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 1065வது பக்கம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா பிரதர்? உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? உங்களுக்கு புரியுதா? குட். பாருங்க, குருவிக்கு தரையில் சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? என்ன அருமையான வெளிப்பாடு, வியாக்கியானம், விளக்கம் பாருங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கேள்வி தெரியுமா உனக்கு? எப்படி ஆமோஸ் மூலமாக கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவரை நாம் ஏன் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் என்ன செய்ய போகிறார் இந்த ஊர் உலகத்தில், இந்த அரசாங்கத்துக்கு, இந்த தனி மனிதனுக்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அல்லது யாரோ ஒருத்தருக்கு அவர் என்ன செய்ய போகிறார். அதை ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிறத மறைக்க மாட்டேன்னார் நீதிமான். ஊழியக்காரருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு தான் தேவன் முதலாவது வெளிப்படுத்துவார். இதை வெளிப்படுத்தணும்னா நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் பணம் கொடுக்குறாரு, காசு கொடுப்பாரா? இதுக்காக மட்டும் தேவனை, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நாம் பற்று உள்ளவர்களாக இருப்போமானால்
இன்றைக்கி நிறைய பேர் அழிந்து போகிற பொன், பொருள், ஆசி, அந்தஸ்து, பேர், புகழ், உறவு, உயிர், இதுக்காகத்தான் தேவனை இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். பாருங்க, யோவான் அன்பின் சீஷன் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே அவன் சாய்ந்திருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின புஸ்தகம், அதில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பாருங்களேன், எப்படி தொடங்குது பாருங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். உங்கள் வீட்டில் விசேஷம் வெளிப்படுத்துகிறது தாங்க விசேஷம். ரெவலேஷன் இல்லை, ஸ்பெஷலில். இந்த பாலு பிரதருக்கு எப்படி ஒரு யோசனை பாருங்கள். ஆவியில் அவர் நிறைந்தவராய் வாகனம் ஓட்டும்போது நான் ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்? யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இதேமாரி பாருங்கள், சீக்கிரத்தில் சம்பவிக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கணும்னா அவர் அறிகிற அறிவு வேணும். பலியை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களினுடைய நினத்தை பார்க்கிலும் அவரை அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடையணும். இன்றைக்கி அந்த அறிவில் இன்றைக்கி நிறைய பேர் விருத்தி அடையல. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, எழும்புறாங்க, உருண்டு புரள்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் அறிகிற அறிவில் விருத்தி அடையக்கூடிய தேடுதல் இன்றைக்கி சபையில் அநேகருக்கு இல்லை. வருத்தம், சபை கூட சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. நிறைய ஊழியக்காரர்கள் கூட இதை டீச் பண்ணுறது கிடையாது. அவங்கள ஒரு லெவல்லே வச்சு 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 வெளியில் போகாமல் அன்பு, அந்நிய பாஷை, பணம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், செல்வம், கிரேஸ் ப்ரீச்சிங், ஆசீர்வாதம், இப்படியே பேசி 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 அந்த விசுவாசிகளை ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே வளராமல் ஆண்டவரை குறித்துதான அறிகிற அறிவுக்குள்ளே அவங்கள போகாமல் அவங்க அப்படியே மட்டம் தட்டி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு வகையில் சாபங்க. இப்படி நிறைய ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. இந்த மெக்கானிக் ஷாப் இருக்குதுல்ல, மெக்கானிக் ஷாப், அதில் அதே போல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீப்புள் வருவாங்க. அப்ரண்டிஸ் ட்ரைனிங், ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்காக ட்ரைனிங்காக சில பேர் வருவாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட். சில எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கிட்ட ட்ரைனிங்க்கு வர்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க. ஆமாம், ஒரு பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வீலை கழட்டி மாட்டுற கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு காரை அதை அசம்பிள் பண்ணுறது, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளை அசம்பிள், இல்லை ஒரு செல்ஃபோனை பிரித்து அந்த லேயரில் எடுத்து அசம்பிள் பண்ணுறது சீக்கிரம் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு சீக்கிரம் சொல்லிக் கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான், வேறொரு இடத்துல போயிட்டு ஒரு கடையை போட்டுருவான். இந்த முதலாளிக்கு எதிராக இவருடைய பழப்பு போயிடும், இவருடைய வருமானம் போயிடும். தான் கடைக்கு எதிர்த்தாப்புலையே. பிரியமானவர்களே, அது ஒரு வேளை கடைக்கு நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம், தொழில் வியாபாரத்துக்கு அதை பண்ணிங்க, அரசியலுக்கு அல்லது வேறு எதுக்கு வேண்டுமானாலும் சரி, நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் அவர்களை அடக்கி வைக்கக்கூடாது. அடக்கி வைத்தால் தேவனுடைய கோபம் வெளிப்படும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய விசுவாசிகளை என்ன செய்கிறதில்ல தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் வளர விடுகிறதே கிடையாது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சி. சபைக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு அதுதான் வளர்ச்சி. இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் இல்லை, ரொம்ப விசேஷம் இல்லை. அதில் பாருங்கள், யோவானுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர்
வெளிப்படுத்தினாராம். வெளிப்படுத்துதல் என்பது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அவரை அறிகிற அறிவு இருக்கும்பொழுது தான் வெளிப்பாடு கிடைக்கும். அவர் அறிகிற அறிவு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வெளிப்பாடு கிடைக்கும்? தேவனை நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெர்க்மான்ஸ் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்ல, உம்மை யார் என்று அறிவேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லை? பிரியமானவர்களே, உபாகமம் 29ஆம் அதிகாரம் வாசிங்க. உபாகமம் 29வது அதிகாரத்தில் 29வது வசனம், பக்கம் 262 இருக்குது. பழைய ஏற்பாடு தமிழ் வேதாகமம் பக்கம் 262 உபாகமம் 29 என்ன தெரியுமா சொல்லுது பிரதர்? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். நமக்கு என்றென்றைக்கு உரியவைகள் எது? கர்த்தருக்கு உரியவைகள் எது? 2 பாட்டு இருக்குது. மறைவானவைகள் இது தேவனுக்கு உரியது. என் வழி உன் வழி இல்லைன்னார் ஆண்டவர். ஏன் நினைவு உன் நினைவு இல்லை அப்படின்னார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அநியாயம், தப்பாகவே பிரசங்கம் பண்ணுகிறது இன்னொரு அநியாயம். தான் சுயநலத்துக்காக, தன்னுடைய தேவையை சந்திக்கப்படுவதற்காக தன்னுடைய விசுவாசிகளை ஒரு டைரக்ஷனில் தள்ளுகிற, மோட்டிவேட் பண்ணுகிற சில பிரசங்கியாளர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் அது சுட்டு போட்டால் கூட வராது. பார்த்துருப்பீங்க என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம், என்னுடைய எழுத்தெல்லாம் பட்டாசு வெடிக்கிறது மாதிரி படபடன்னு. பிரியமானவர்களே, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். புரியுதுங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். அவர் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறதான் அவர் நினைக்கிறாரு. நோ, வசனம் சொல்லுதுங்க. வசனத்தின்படி சொல்கிறேன். என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழி உன் வழி அல்ல. ஒரு சம்பவத்தை சொல்லட்டா? வேதத்திலேருந்தே சொல்கிறேன். ஊர் உலக கதை, அங்கே நடந்தது இங்கே நடந்ததெல்லாம் கூட வேண்டாம், வேதத்திலிருந்தே சொல்கிறேன். எரிகோ பட்டணம், அதாவது வீதியில் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு, சீஷர்கள்லாம் போகிறாங்கல்ல. அப்போ பர்திமேயு இல்லை, ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளி, கண் பார்வையற்றவன் ஒருவன் உட்கார்ந்துருக்கிறான். பைபிள் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிறாரு, பின்னாடி அவருடைய சீஷர்கள் போகிறாங்க. இயேசு கிறிஸ்து பார்க்காமலா போயிருப்பார்? அண்ட சராசரங்களையும் படைத்தவருக்கு ஒரு ஆத்துமா எவ்வளவு பலவீனமாக இருக்குது, அவர் ஆத்துமா எந்த நிலைமையில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமுமாக இருக்குது. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆமாம், என் கண்கள் அங்கேயும் உன்னை காணும் இல்லையா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா பிரதர்? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியாது நான் பண்ணுற தப்பு, ஆண்டவருக்கு தெரியாது நான் பண்ணுற பாவம், ஆண்டவருக்கு தெரியாது நான் பண்ணுற நன்மை நற்கிரியைகள், நன்மையானாலும் தீமையானாலும் முதல்ல தெரிகிறதே ஆண்டவருக்கு தான். சரி, இருக்கட்டும். இந்த இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாற்றுத்திறனாளி, கண் தெரியாதவனை சீஷர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன தெரியுமா பேசுகிறாங்க? ஒரு சீஷர்கள் ஒருத்தர் அந்த மாற்றுத்திறனாளியை பற்றி பேசுகிறாங்க. இவன்
இந்த வயசில் கண்ணு தெரியாமல் இருக்கிறானே, எதனால் இப்படி ஆயிருக்கும்? 2 ஊழியக்காரங்க பேசிக்கிறாங்க. எதனால் இப்படி ஆயிருக்கும்? பார்த்தா யங் மேன், இளைஞனாக இருக்கிறான். லவ் பண்ணியிருப்பானோ, தப்பு தட்டை ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ, திருடி இருப்பானோ, இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாச்சும் பேசியிருப்பானோ, என்னென்னமோ இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்றாரு ஒரு சீஷர். இன்னொரு சீஷர் என்ன சொல்கிறாரு? இல்லை அப்படியெல்லாம் இவனை பார்த்தா தெரியல. அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு முடிவுக்கு வர முடியல, கன்க்ளூஷனுக்கு வர முடியல. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் யதார்த்தமாக சும்மா குண்டக்க மண்டக்க அடிச்சு விடுறது தீர்க்க தரிசனம். அதோ அந்த கூட்டத்தில் மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. 10 பேர் கூட்டத்தில் மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. 10 பேருக்கு வயிற்று வலி இருக்க தான் செய்யும். 2-3 பேருக்கு கணவன் குடிகாரனாக தான் இருப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், குடிகார கணவனோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை எனக்கு ஓகே, நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை. பாலு பிரதர் சும்மா இருந்த என்ன தூண்டி விட்டீங்க நீங்கள். நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை. அந்த பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிஃப்ட்டு கொடுத்தா நீங்கள் வாங்கிங்க. துன்மார்க்கனுக்கு வருகிற பலன் அது அடுத்த கட்டம். இன்றைக்கி ஊழியக்காரங்களே அப்படி தாங்க. ஏதோ ஒன்று சொல்லிடணும், குறி சொல்கிறது மாதிரி, ஜோசியம் சொல்கிறது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஜனங்களை ப்ளீஸ் பண்ணி அவங்கள கூல் பண்ணி அப்படியே டம்ப் பண்ணிக்கணும். கிணற்று தவளை மாதிரி தான் சபையை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, தன்னை விட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அப்பா பெருமூச்சு விடுகிறது பாருங்கள். இந்த ஒருத்தன் அப்படி சொல்லிட்டானா, இன்னொரு சீசன் என்ன சொல்கிறான்? இன்னொரு சீசன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இவனை பார்த்தா பாவம் செஞ்சவன் மாதிரி தெரியல, இவங்க பேரண்ட்டு, இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சுருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தில் உடன்படுறேன். நம்ம செய்கிற பாவம் நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போகலாம், காது கேட்காமல் போகலாம், வாய் பேச முடியாமல் போகலாம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. பாவம் செய்கிறவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். பாவத்தினால வியாதி, பயங்கரமான வியாதி வரும், அது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல. அதே போல் பெற்றவங்க பாவம் செஞ்சாலும் அது பிள்ளைங்க மேலே வந்து சேரும். 4 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தில் ஊழியக்காரர்கள் தப்பு பண்ணுறாங்க. இது ஆண்டவருக்கு ஏற்றுட்டு, என்னப்பா என் கூட இருக்கிற நீங்கள் இது கூட புரிஞ்சிக்க முடியலையா? இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இது இவங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, என் நாமம் மகிமைப்படும்படியாக இவனுக்கு இந்த கண்ணில் ஒளி இல்லை, இப்போ பாருங்கன்னு சொல்லி அவனுடைய கண்ணை தொடுகிறார், பார்வை அடைகிறான். இந்த அறிவு நமக்கு வரணும். இதை அறிந்து கொள்வதற்கு தான் தேவனை அறிகிற அறிவில் நம்ம பழுகணும், பெருகணும். இந்த ரெவலேஷன் இல்லையே, இந்த வெளிப்பாடு இல்லையே, சும்மா அடித்து விடுறது, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் இல்லை. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். அந்த மறைவானதை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னா தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். மாமிச புயபலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. வருமானம் வரும், பேர் வரும், டிவியில் நிறைய புகழ் வரும், காணிக்கை வரும், பணம் வரும், வெளிநாட்டுக்கு அழைப்பு வரும். ஸ்டாண்ட் பை பண்ண முடியாது, ரொம்ப நாள் நிலச்சிருக்காது. டூப்ளிகேட் ரொம்ப நாள் நிற்காது. பச்சை மரத்துக்கே இத்தனை பாடு, கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி வெயிலில் மழையில் மிஷினரியாக சோறு சொன்னி இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காம அப்பா அம்மாவை பார்க்காம உபவாசம் இருந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற எத்தனையோ பரிசுத்தவான்களே அவங்களுடைய மரணம் கேள்விக்குறியாக இருக்குது.
நீ பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி கள்ள உபதேசத்தில் கள்ள தீர்க்க தரிசனத்தில் பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்கி நல்லா ஹோட்டலில் போயிட்டு ஏசி ஹோட்டலில் போயிட்டு பஞ்சு மத்தியில் இதெல்லாம் நிலைத்திருக்குமா பிரதர்? சாரி பிரதர், அப்படி இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க பிரதர். அந்த பணம்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறதே இன்றைக்கி உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. நாங்கள்லாம் விடிய விடிய கத்துறோம். 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா காணிக்க. ஏழைங்க அன்றாடம் காய்ச்சிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஆண்டவருடைய அன்புக்காக அவங்க 10 ரூபா 20 ரூபா காணிக்க கொடுப்பாங்க. 100 ரூபா 200 ரூபா தசமபாகம் கொடுப்பாங்க. அதில் தான் நாங்கள் 14 விதமான ஊழியம், அதில் மிஷினரிகளை தாங்குகிறோம், கிராம ஊழியம், பாஸ்டர் மீட்டிங்கு, பத்திரிக்கை, பட்டிமன்றம், இப்படி எத்தனையோ செலவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே நிலச்சிருக்க மாட்டேங்குது. இதில் வேறு பொய் பிரச்சாரம், பொய் பிரசங்கம், தீர்க்க தரிசனம், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உரைக்கிறார், இதெல்லாம் நிற்குமா? உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகம் கிடைப்பாங்க. ஆமாம், லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது யூடியூப் மூலமாக காசு வரும். பொய் பிரச்சாரம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பிரச்சாரம் பண்ணி பிரசங்கம் பண்ணினா பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு இடம் வருமா? ஆக மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா உபாகம் 29 அந்த மறைவானதை ஊழியக்காரராகிய நமக்கு, விசுவாசிகளாகிய உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தணும்னா அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அதுக்காகத்தான் அந்த பாலு பிரதர் சொன்னார், தேவனை நாம் ஏன் இன்னும் அறிய வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புகென்று ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட விசுவாசியாகிய நான் அல்லது ஊழியக்காரனாகிய நான் மறுபடியும் ஏன் அந்த ஆண்டவர் அறிய வேணும்? நான் 10வது படிச்சுட்டேன், 1 வருஷம் படிச்சுட்டேன், ஒழுங்காக கிளாஸுக்கு போனேன், எல்லா பாடத்தையும் படித்தேன், டியூஷன் படித்தேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன், வாத்தியார் சொல்லி கொடுத்ததை கேட்டேன், பரீட்சை எழுதுனேன், நான் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். இப்போ 11வது போயிட்டேன், 12வது போயிட்டேன், காலேஜுக்கு போயிட்டேன். நான் மறுபடியும் 10வது படிக்க வேண்டுமா? தேவையில்லை. மறுபடியும் 10ஆம் கிளாஸுக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோடு 10th ஸ்டூடெண்ட்டோடு கூட நீ உட்காந்துருக்கல. யூ ஆர் த ப்ரொமோஷன் டு அனதர் ஒன். அடுத்த கிளாஸுக்கு போயிட்ட. அது படிப்புக்கு, அது கல்விக்கு. ஆனால் கர்த்தருடைய அறிவுக்கு அப்படி கிடையாது. நீ விசுவாசியாக இருந்தாலும், நீ பாஸ்டராக இருந்தாலும், இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும், ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசியாக இருந்தாலும், மேய்ப்பனாக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், அப்போஸ்தலராக இருந்தாலும், நீ எந்த கேடரில், எந்த கேரக்டரில், எந்த நிலையில் இருந்தாலும் அவரை அறிகிற அறிவில் டே பை டே தினந்தோறும் நீ வளரணும், விருத்தியாகணும், பெருகணும். அவரை அறிகிற அறிவில் நம்ம குறைவே இருக்கக்கூடாது. இல்லை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா, பாட்டு பாடுறோமா இல்லையா? பிரசங்கம் குட், நல்லது தான். ஆனால் பிரசன்னம் இல்லாத பிரசங்கம் வேஸ்ட். விசுவாசம் நல்லது தான், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போச்சு. கர்த்தர் நல்லவர்ல. ஆக மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியது. அப்போ கர்த்தருக்கு உரியதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தினார். ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு தான் செய்ய போகிறதை மறைக்காமல் வெளிப்படுத்தினார். அன்பின் சீஷனாகிய யோவானுக்கு தான் மார்பில் சாய்ந்திருந்த போது, எப்பா இதாப்பா உலகத்தில் நடக்க போகுது, 7 சபை, 7 குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன், 7 முத்திரை, 7 கலசம், 7 தூதர்கள். இல்லை, எவ்வளவு ரெவலேஷன், எவ்வளவு வெளிப்பாடு. பிரியமானவர்களே,
இன்னும் 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பிரதர் பாலு. ஆமாம், மார்க்கு 4ஆம் அதிகாரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் இருக்கிறது போல் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எதை சொன்னாலும் ஒரு ஊமையை சொல்லுவார். ஒரு எடுத்துக்காட்டு, மலை, மரம், இல்லை கடுகு, இந்த மீன், வலை, எறும்பு, இல்லை இதையெல்லாம் ஊமைகளால் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து ஊமைகளினாலேயே அன்றி தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். ஏதாகிலும் ஒன்று சொல்லணும்னாக்கா நீங்கள் காகத்தை கவனித்து பாருங்கள், எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கள், காட்டு புஷ்பத்தை பாருங்கள். இதாக ஒன்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த கிராமத்தில் தாய்மார்கள், அம்மா, அத்தை, பாட்டி, சித்தி தாய்மார்கள் சின்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் கிராமத்துல எல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம். அப்போ அந்த குழந்தை சாப்பிடாது. குழந்தை இல்லை, அதுக்கு தெரியுமா சாப்பிட்டா தான் உடம்பு பெருக்கும், சத்து, பலன் வளரணும்னு குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பூவா, சோறு, சோறு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ வானத்தை பாரு, வானத்தை பாரு, அங்கே நிலா தெரியும். வானத்தில் நிலா தெரியுதா? ஆகாட்டு ஒரு உருண்டை. அந்த நிலாவில் பாட்டி வடை சுடுறாங்க. இப்படியெல்லாம் ஏதோ ஒரு ஊமைகளை, ஒரு கதையை சொல்லி இல்லை குழந்தைங்களுக்கு. அதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஊமைகளை, உலகத்தில் இருக்கிறவங்க பொய் கதையை சொல்லுவாங்க. பாட்டி நிலாவில் வடை சுட முடியுமா? நிலாவுடைய வெப்பம் அக்கினி பாட்டியை சுட்டி எரிச்சிடும். அது ஒரு பொய் கதை, சும்மா ஒரு ஊமைக்காக சொல்கிற கதை. இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்திலே கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பிரசங்கத்தில் கதையே 45 நிமிஷம், 10 நிமிஷம் சத்தியம், 5 நிமிஷத்தில் ஆல்டர் கால் க்ளோஸ், 1 hour. கிழவி கதைகள். சரி இருக்கட்டும். பாட்டி நிலாவில் வடை சுடுறது ஒரு புனையப்பட்ட ஒரு கதை. அது தகன்னு எரியும் அந்த சந்திரன் இல்லை. அங்கே போய் பாட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து ஊமையினாலே அன்றி தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். அப்போ விதைக்கிறதுக்கு ஒருவன் புறப்பட்டான். அந்த விதை வழி அருகே விழுந்தது. அது காக்கா தூக்கிட்டு போச்சு. இன்னொரு விதை இப்படி, இன்னொரு விதை இப்படி, இன்னொரு விதை இப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை சொல்லி, அந்த விதைனா என்ன, நிலன்னா என்ன, விதைக்கிறவன் யார், தூக்கிட்டு போகிறவன் யார், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாருங்கள், அந்த 9வது வசனம் மார்க் 4:9 கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் அடிக்கடி சொல்லப்பட்ட வருது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கி நாங்கள் கற்றுன்னு தொண்டை தண்ணி வற்றி போச்சு. 900 ரூபா கொடுத்து 4 GB டெய்லி டேட்டா ரீசார்ஜ் பண்ணி இப்படி ஒரு காணொளி பதிவை நாம் ரெக்கார்ட் பண்ணி அதை கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி அதில் அதை போட்டு இதை போட்டு காணிக்கை அனுப்புங்கள், ஜிபே நம்பர், ப்ரேயருக்கு இந்த நம்பர், உங்களுக்காக உபவாசம் பண்ணுகிறோம், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன போட்டாலும் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இவருக்கு வேறு வேலையே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் சத்தியம், ஜெபம், ஊழியம், சுவிசேஷம், ஆராதனை, பாட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சினிமா நடிகருடைய காமெடி, ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு, ஒரு காதல் பாட்டு, சோக பாடல்கள் இல்லை,
நல்ல அப்படியே கலகலகலன்னு உங்களுடைய கவலையை போக்க செய்கிற சூப்பர் காமெடி. அந்த நடிகர் காமெடி, இந்த நடிகர் காமெடி. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் நிறைய உங்களுடைய டேட்டாஸை சாப்பிட்றதுக்காக இந்த காமெடிகள்லாம் பிட்டாக வரும். அந்த டிவி இந்த டிவின்னு சொல்லி அதை தான் பார்ப்பாங்க. எங்களை போல் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத இந்த காதுக்கு கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கிற காலம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கப்பா வணங்கா கழுத்துள்ள ஜனங்க சாதாரணமானவங்க இல்லை. ஆமாம், ரொம்ப 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 கஷ்டம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதை. வெளிப்படுத்தின புத்தகத்தில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவர்களிடத்தில் கேட்டார்கள். இயேசு தனியாக இருக்கும்போது இப்படியெல்லாம் சொன்னீங்களே, இந்த விதைனா என்ன, சாத்தான்னா யார், நல்ல நிலன்னா எது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு 11வது வசனம், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கணும், அறியணும். நீங்கள் அதில் விருப்பம் இல்லை, நீங்கள் விசுவாசிகளுக்கும் அதில் விருப்பம் இல்லை. அவர் எப்போ வருவார், அவர் எப்படி வருவார், அவர் வரும்போது நாம் எப்படி கரைத்திரையற்றவர்களாக இருக்கணும். எத்தனை பாடல்கள் பரிசுத்தவான்கள். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. அவர் ரகசியம் அறியணுங்க. தருவாரா, கொடுப்பாரா? 7 மணி நேரம் ஜெபம் வச்சா என்னுடைய 7 லட்ச ரூபா கடன் அடைஞ்சிருமா? 3 வெள்ளிக்கிழமை சபைக்கு வந்தால் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருமா? கிராம ஊழியத்துக்கு வந்தாக்கா எனக்கு லோன் கிடைக்குமா? இப்படி ஒரு கமிட்மெண்ட்டோடு பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் கலிலியோ கடற்கரையில். இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போகிறார். அவனை பார்த்துட்டு, என் பின்னே வர்றியா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னார். அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன். மீன் பிடிக்கிறானே, இவனை கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி அப்போஸ்தலனாக மாற்றி சத்தியத்தை சொல்லி சுவிசேஷம் சொன்னாக்கா மனுஷர்களை பிடிப்பாங்களே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்களே, இவனை அனுப்புவோன்னு சொல்லிட்டு இந்த பேதுருவை கூப்பிட்டார். வந்துட்டான். வந்துட்டு என்ன கேட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சபைக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? சோறு தருவியா, பணம் தருவியா, புடவை கொடுப்பியா, பிரியாணி கொடுப்பியா, பேக்கு கொடுப்பியா, ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுப்பியா? யாராச்சும் சத்தியம் சொல்லுவீங்களா பாஸ்டர்? முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பயன்படுத்துவீங்களா? என்ன சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அனுப்புவீங்களா? பாட்டு பாட, ஆராதனை பண்ண என்ன ட்ரைனிங் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் வர்றேன், நீங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு நான் வர்றேன், 10 பேர் கூட அழைச்சிட்டு வர்றேன், ஆளுக்கு 200 ஜிபே பண்ணுறீங்களா? எப்படி இருக்குது பாருங்க காலம். காலம் எப்படி இருக்குது பாருங்கள் பிரதர். மோசமாக இல்லை? ரொம்ப மோசமாக இல்லை? ரொம்ப மோசமாக இல்லை? எப்படிங்க சத்தியம் விருத்தி அடையும்? ஆண்டவர் கொடுக்க மாட்டார், அழைத்தவர் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் அப்படியே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. நான் ஒரு முறை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சம்மந்தப்பட்ட பாஸ்டர் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் அவரை குற்றப்படுத்தலை. நானும் ஒரு ஊழியக்காரன். நாங்கள் கூட கிராம ஊழியத்துக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறேன், மிஷினரியுடைய ஃபீல்டில் இருக்கிறேன்.
ரோட்லேயும் படுத்து கிடக்கிறேன், மலையிலையும் படுத்துருக்கிறேன், தெருவுலேயும் படுத்துருக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்லேயும் படுத்துருக்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்கியிருக்கிறேன், கஞ்சியும் குடிச்சிருக்கிறேன். சில ஊழியக்காரங்க பழைய சாதத்தை புழிஞ்சு போட்டு தயிர் ஊற்றி கொடுத்தாங்க. ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பாடுகள், உபத்திரவங்கள் 25 ஆண்டு காலத்தில் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இவை ரெண்டிலும் மன ரம்மியமாக இருக்க நான் போதிக்கப்பட்டேன். பெருமைக்காக சொல்லலை. ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நினச்சி பார்த்தா கண்ணில் கண்ணீர் வருது. எத்தனை பாடுகள். நம்ம தேவாலயத்தில் உட்காந்து தான் இந்த காணொலியை பதிவு செய்யணும். இந்த உட்காந்துருக்கிற தேவாலயத்தை நாங்கள் கட்டும் பொழுது எவ்வளோ உபத்திரம் தெரியுமா? ஒரு விதவை, எங்களுடைய திருச்சபையினுடைய ஃபவுண்டர் ஞான கோகிலாம்மா, ஒரு விதவை 4 பேரை வச்சுக்கிட்டு ஓலை குடிசையில் முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜெபம் இயேசுவேன்னு. இந்த 4 காட்டுத்தீயை போல பரவி இன்றைக்கி 4 அடுக்கு, சின்ன இடம்தான், 50 பேர் உட்காரக்கூடிய இடம்தான். 14 விதமான ஊழியம், எவ்வளோ உபத்திரம், பாடுகள், போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தை, இழப்புகள் தெரியுமா? நாங்கள் சம்பாதிச்சது பணமோ செல்வமோ பேர் புகழே கிடையாது. மிஞ்சு மிஞ்சு போனால் சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிறதுனால சத்துரு இவன். கடினமான பேர் வழி. இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த ஊழியக்காரர்கள் அப்படி தான் சொன்னாங்க, இது கடுமையான உபதேசம், யார் இதில் நிலை நிற்கக்கூடும்? இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஏப்பா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்டார். எவ்வளோ வேதனை தெரியுமா? கிறிஸ்துவம் என்பது மலர்படுக்கை அல்ல, முட்படுக்கை. எத்தனை ஊழியக்காரங்க ரத்தம் சிந்தி பாடுகள் அனுபவித்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்டாங்களே மிஷினரிகள். இயேசுவோடு கூட இருந்த 11 சீஷர்கள், யூதாஸை தவிர 11 சீஷர்களுடைய மரணம் எப்படி சம்பவித்தது? சந்தனக்கட்டையில் வச்சு அடக்கம் பண்ணாங்க. சரி இருக்கட்டும். தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவு. மத்தேயு புத்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் பிரதர். மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. சீஷர்களுக்கு சொன்னது. 12 சீஷர்களை ஆண்டவர் உருவாக்குறார். எதுக்குதம்மா? தம்மோடு இருக்கவும், ஊழியம் பண்ணவும், பிசாசுகளை துரத்தவும் அதிகாரங்களை கொடுக்கிறார். அங்கே போகணும், அங்கே போகக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்போது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய ரகசியம் என்பது சாதாரண விஷயமா இல்லை. எல்லாருக்கெல்லாம் தேவனுடைய ரகசியம் வந்துடாது. சில பேர் தேவனுடைய ரகசியம் வந்தது மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. பாவுலா வெளிப்படுத்தின புத்தகத்தில் போட்டிருக்குது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை கேட்டு உன் மனசு பொறுக்கலையப்பா. இன்றைக்கி நிறைய பேர் அப்போஸ்தலர்கள் கிடையாது, ஆனால் நான் அப்போஸ்தலிக், பிஷப்பே இல்லை, நான் பிஷப், ரெவரண்ட், டாக்டர், மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட். ஆமாம், பேருக்கு பின்னாடி டிடி, செக்கு, பீடி, கஞ்சா நான் போட்டுக்குங்க. நிறைய பரிசுத்தவான்கள் படித்து எனக்கு நிறைய பிஷப்பெல்லாம் இருக்கிறாங்க. இந்தியாவில், சென்னையில், உலகளாவிய அளவில் நிறைய பிஷப்மார்கள் இருக்கிறாங்க. ஆயர்கள், குருமார்கள், பேராயர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த உடை உடுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க பொருத்தமானவர்கள். அவங்க சபை இருக்குது, ஹெட் தலைமை சபை இருக்குது, பிரான்ச் சபை இருக்குது, அவங்களுக்கு உடன் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. 50, 100, 500 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. செல்வம் இருக்குது, வரம் இருக்குது. அந்த பிஷப் அங்கீகாரத்தை போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஆட்டோ ஓட்டுறாரு, பெயிண்ட் அடிக்கிறாரு, லிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ணுறாரு, புரோக்கர் தொழில் பண்ணுறாரு, அவரெல்லாம் பிஷப். அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று
சொல்லுகிறதை கேட்டு மனம் பொறுக்காமல் இருந்தாராம். வெளிப்படுத்த புத்தகத்தில் எப்படிங்க பொறுக்க முடியும்? டூப்ளிகேட்டு. ஒரிஜினலுக்கு கோபம் வராது. நாங்களாம் கஷ்டப்படுறோமே கிறிஸ்துவத்துக்காக, கிறிஸ்துவ சபைக்காக, கிறிஸ்துவ ஊழியர்களுக்காக நாங்கள்லாம் எவ்வளவு அவமானப்படுறோம். இன்றைக்கி நீ வருவ, இஷ்டத்துக்கு பாட்டு பாடுவ, இஷ்டத்துக்கு சபை நடத்துவ, இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுவ, ஏதாச்சும் இந்த மாதிரி காணொலியில் ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். வேண்டாம் பிரதர் பாலு, என் வாயை கிளறி விட்டீங்க. சரி, தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவு. இங்கே சொல்கிறாரு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும், வீட்டு எஜமானாகிய பெயல் செபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? அவனுக்கு பயப்படாதிருங்கள். வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதில் கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நான் யாருக்கு பயப்பட போகிறேன்? இந்த உடம்பை கொல்றவனுக்கு நான் பயப்பட போகிறேன் இல்லை. என் மேலே கேஸ் போடுறவங்களுக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பார், நீ இப்படி எழுதியிருக்கிற, நீ இப்படி பேசுகிற, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன பண்ணுவ? உயிர் எடுப்ப, அவ்வளோதானே. இந்த பூலோகத்தில் உயிரோடு இருந்தால் பூலோகத்தில் வசிக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன். நீ என்னை கொன்னுட்டா பரலோகத்துக்கு போவேன், அங்கே 1000 தூதர்களோடு என் ஆண்டவரை ஆராதிப்பேன். முகமுகமாய் எங்கே போனாலும் நான் ஊழியம்தான் பண்ணுவேன். ஜெயிலில் போடு, ஜெயிலில் போனாலும் ஜெபம் பண்ணுவேன். பவுலை சும்மாவா ஆடி பாடி கழுமரத்தில் கட்டி தலைகீழ தொங்க விட்டாங்க. பவுலும் சீலாவும் சிறை கதவே வெடிக்கிற அளவுக்கு அவங்க ஆராதனை பண்ணாங்க. ஆமாம், மூட்டை பூச்சி நசுக்குனா என்ன ஆகும்? ஜாக்கிரதை பிரதர். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுறது, மொட்டைக்கடிதாசி போடுறது, என்னை பற்றி இல்லாத பொருளதெல்லாம் சீனியர் பாஸுக்கிட்ட வேற ஆள்கிட்ட, அந்த ஆள் பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் ஒரு பொய்க்காரங்க அப்படின்னு வெளிநாட்டில் போய் சொல்கிறது, இதெல்லாம் உனக்கு நீயே குழியே வெட்டிக்கிற. இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறதே கிடையாது. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவராக இருக்கிற என் ஆண்டவருக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமாக பிரசங்கம், உண்மையை தானே பிரசங்கம் பண்ணுறோம். நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நான் நீதிமான் அல்ல, நான் ஒரு பெரிய நீதிமான் என்று என்னை மார்த்தட்டி கொள்ளலை. பாடுகள் வழியாக நாங்கள் இந்த 25 வருஷமாக கலந்து வந்து எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் தேவன் என் மேலே இறக்க வைத்தார், கிருபை வைத்தார், அனாதி தீர்மானத்தின்படி இல்லை, அன்றையும் அப்படி அனாதி தீர்மானத்தின்படி என் மேலே ஒரு கயிறை போட்டு என்னை கட்டி இழுத்து என் பாவத்தை பரிசுத்தமாக்கி கழுவி அவருடைய ஈசோப்பினால் இரத்தத்தினால் சுத்திகரித்து இன்றைக்கி ஒரு திருச்சபை, ஒரு ஊழியம், கொஞ்சம் நல்ல ஆத்துமாக்களை கொடுத்து என்னை உங்கள் மத்தியில் இந்த காணொளி மூலமாக இப்படி ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்க வைக்கிறார். சத்தியத்தை சொல்கிறதுனால நான் சத்துரு. எனக்கு காணி கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், எனக்கு காணி கொடுக்க மாட்டாங்க, தசமமாக கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் கர்ராராக இருப்பேன் சத்தியத்தை. நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், நிறைய பேர் இதனாலே அவரை கூப்பிடாதப்பா, அவர் பெரிய ஆள் மாரி பேசுவார்ப்பா. ஆமாம், நான் பெரிய ஆள் தான். கர்த்தரை சுமக்கிறவன், கர்த்தருடைய ரட்சிப்பை சுமக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறவன், நான் பெரிய ஆள் தான். சத்தியம் இருக்குதுங்க, ஏங்க பயப்படணும் நம்மளுக்கு? நீ சோறு கொடுத்தா கூட கொடுக்காட்டினப்போ, நீ காணிக்க கூட கொடுக்காட்டினப்போ, இந்த உடம்புல வலு இருக்குது, முடிஞ்சால் உழைக்கிறோம், சாப்பிட்றோம், வாழ்கிறோம், இல்லைன்னா செத்து போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம். இதுக்காக
பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறோமா? பணங்காட்டு நரி. ஆமாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க சில பேர். என்ன நீ அப்படியெல்லாம் எழுதுகிற, என்ன அப்படியெல்லாம் நீ பேசுகிற, செல்ஃபோன் இருந்தால் நீ பேசுவியா, பேனா இருந்தால் நீ பத்திரிக்கையில் எழுதுவியா, உயிரோடு உன்னை கொளுத்திடுவேன். இப்படி பேசினவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு. ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட், டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆக எதுக்கு தேவனை அறியணும்? எதுக்கு தேவனை அறியணும்? அவருடைய ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். ஏசாயா 48:6 இந்த 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் பிரதர், பாலு பிரதர். சாரி, ஏசாயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களால் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த மாதிரி தரிசனங்களை காணுங்க. கர்த்தருடைய குரலை கேட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாம் தியானிப்போம். ஏசாயா 48வது அதிகாரத்தில் பக்கம் எண் 854:6. அவைகளை கேள்விப்பட்டாயோ? அவைகளெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவா? இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன். தீர்க்க தரிசன புத்தகம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீர் ஊற்றுகளிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே, கேளுங்கள். கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள். பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாருங்களே, இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீர் ஊற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமாகின யாக்கோபின் வம்சத்தாரே, கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார். எப்படி அழகாக அவங்களுடைய வரலாறை சொல்கிறாரு பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 6வது வசனத்தில் சொல்கிறார், அவைகளை கேட்டாயே, அவைகளையெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாமல்லவோ? இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டவுடனே இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே 28:3 சொல்லுது, இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. கேருப் இல்லை, தானியேல் எவ்வளோ பெரிய வெளிப்பாடு உள்ள மனுஷன், மறைபொருளை வெளியரங்கமாக்குற தேவனிடத்தில் இருந்தவன். அவனை விடையெல்லாம் இந்த கேருப்பை குறித்து எசேக்கியேல் 28:3 விலாவாரியே சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அவன் மதிகேடன். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தினான். அவன் ஆராதனையில் ரொம்ப, இன்றைக்கி ஆராதனையில், பாடலில், தீர்க்க தரிசனத்தில் நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க இல்லை பிரதர்? தாழ்மையாக சொல்கிறேன். சரி, ஓகே பாலு பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்காக தான் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த மாதிரி வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும். இதனால் நிறைய ஊழியக்காரரோடு இன்றைக்கி நான் அதை பேசுகிறேன்.
இந்த காணொளியை கேளுங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இயேசு யார் என்று அறிந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சபையில் சேர்ந்துட்டோம், அத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் அதுக்கு மேலே படிப்புக்கு வயசே இல்லை. எல்கேஜியில் சேர்ந்தோம், எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 5 10 12 அதுக்கு மேலே பிஏ எம்பிஓ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கண் தெரிகிற வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லை. அதனால் படிப்புக்கு வயசு கிடையாது. அதிக படிப்பு உடம்புக்கு இளைப்பு, அது வேறு விஷயம் சொல்கிறேன், கல்வியில் சொல்கிறேன். அதே போல் ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் பெருகணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய விஷயம். நான் தான் ரசிக்கப்பட்டேனே, இயேசுன்னு எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சே, சபையில் வந்துட்டேனே, அதுக்கு பிற்பாடு ஏன் அவரை பற்றி அறியணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அவரை பற்றி ஏன் அறியணும்னா, ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவ திட்டம், தேவ ரகசியம், தேவனுடைய தீர்மானம். இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, பூமியினுடைய குடிமக்களுக்கு என்ன நடக்க போகுது, பூச்சக்கரத்தில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு ஜோசியக்காரன் சொல்லியோ ஒரு மந்திரவாதி சொல்லியோ நோ, உங்களை கொண்டு தான். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, தேவ ஊழியக்காரர்களே, நீங்கள் எந்த மலேசியா, சிங்கப்பூர், கேரளா, இலங்கை, நேபாள், எந்த நாட்டிலிருந்து இந்த காணொலியை பார்க்குறீங்களோ உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தில் சம்பவிக்க போகிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதற்கு தேவை அவர் அறிகிற அறிவு. அவர் அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நன்றி. இத்துடன் என்னுடைய காணொளி பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வேறொரு காணொளி பதிவை நாம் 23வது காணொளி பதிவாக இது பதிவு செய்யப்படுகிறது. இந்த காணொளியில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு காரணம் மலேசியா தேசத்தில் இருக்கக்கூடிய அருமையான அன்பு சகோதரர் பாலு என்கிற பாலசுப்ரமணியன். அவர் ஒரு கனரக லாரி, பெரிய லோரி ஓட்டிக்கிட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கி எதுக்கு தேவனை அறியணும் அப்படின்னு ஒரு கேள்வி, தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ரகசியத்தையும் அறிந்து கொள்வதற்குத்தான் தேவனை அறிகிற அறிவில் பெருகணும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டு, அவர் எனக்கு நேற்றைக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார். இன்றைக்கு நான் கொஞ்சம் நேரம் இதை தியானம் பண்ணி பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் பிரதர் பாலு.